بسم الله الرحمن الرحيم قل لن يصيبنا إلا ما كتب الله لنا هو مولانا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. 1050 ஆண்டுகள் குறைவாக இந்த பூமியில வாழ்ந்து இரவிலும் பகலிலும் ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வைத்த ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி மகனுக்கு கூட கிடைக்காத ஏகத்துவ இமாம், அல்லாஹ்வின் தோழர் போன்ற பல்வேறு சிறப்புகளுக்குரிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெற்றோருக்கு கூட வழங்கப்படாத இந்த தௌஹீத் எனும் நேர் வழியினை உங்களுக்கும் எனக்கும் வழங்கிய எல்லாம் வல்ல ஏக இறைவனாகிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த உரையினை ஆரம்பம் செய்கிறேன். நேற்றைய தினம் அல்லாஹ்வுடைய தூதருடைய திருமணம் குறித்தும் அவர்களுடைய வாரிசுகள் குறித்தும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆரம்ப நேரத்தில் ஹிரா என்னும் குகையில் நடந்த நிகழ்வு குறித்தும் நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு அன்னை கதீஜா நாயகி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை எவ்வாறு ஆறுதல் படுத்தினார்கள், அவர்களுடைய அந்த கடந்த கால வாழ்க்கையினுடைய சிறப்பு அம்சங்களை எடுத்து சொல்லி அதோடு மட்டும் விட்டு விடாமல் அல்லாஹ்வுடைய தூதரை வரக்கா பின் நௌஃபல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதரிடத்துல அழைத்து செல்கிறார். அப்படி அழைத்து செல்கின்ற பொழுது அவரிடத்துல போயிட்டு கதீஜா நாயகி இந்த மாதிரி முகமது இடத்துல நடந்ததெல்லாம் கேளுங்க, அவர் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி கேட்க சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த வரக்கா பின் நௌஃபல் என்று சொல்லப்படக்கூடிய மனிதரிடத்தில், அவர் பார்த்தீங்கன்னா இஸ்லாத்துல இல்லாத ஒரு மனிதர், ஆனா வேதங்களை பற்றி நன்கு தெரிந்த ஒரு மனிதர், இந்த கிறிஸ்தவ மதத்தில் இருந்த ஒரு மனிதர். அப்ப அந்த மனிதரிடத்துல இவருக்கு போனா ஒரு தீர்வு கிடைக்கும், இது சம்பந்தமா என்ன ஏதுன்னு அவர் சொல்லுவாரு, ஒரு விளக்கம் கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில கதீஜா நாயகி ரசூலுல்லாஹ்வை அழைத்து கொண்டு அந்த மனிதரிடத்துல செல்கிறார். அப்படி போன உடனே அந்த மனிதரும் ரசூலுல்லாஹ்விடத்துல என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹிரா என்னும் குகையில் நடந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்த அந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிடுறாங்க. சொன்னதற்கு பிற்பாடு வரக்கா பின் நௌஃபல் என்ன சொல்றாருன்னா, ஹாதன் நாமுஸ் அல்லதி நஜ்ஜலல்லாஹு அலா மூஸா, மூஸாவிடத்துல எந்த மனிதர் வந்தாரோ அதே மனிதர் தான் உங்களிடத்திலும், மூஸாவிடத்துல யார் வந்தாரோ அவரே தான் உங்களிடத்திலும் வந்திருக்கிறார். நீங்க இந்த உலகத்திற்கு தூதராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இந்த வார்த்தையை அவர் சொல்றாரு. சொன்ன உடனே அதற்கடுத்து மேலும் வரக்கா பின் நௌஃபல் சொல்றாரு, யா லைதனி ஃபீஹா ஜஸ்ரா, அந்த நாள்ல நான் நல்ல திடகாத்திரமா இருக்கணுமே, லைத்தனி அக்கூன ஹய்யா, அன்று நான் உயிரோட இருக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே ரசூலுல்லாஹ்க்கு ஆச்சரியமாயிருது, இவர் என்னடா எதுக்காக இதெல்லாம் சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு விதமான ஆச்சரியத்தோட பார்க்கிறார். உடனே திரும்பவும் வரக்கா பின் நௌஃபல் சொல்றாரு, அவர் முஹ்ரிஜயகும், உங்களை உங்கள் மக்கள் விரட்டுவார்கள், உங்க மக்களே உங்களை இந்த ஊரை விட்டு வெளியேற்றுவார்கள். அப்படி வெளியேற்றக்கூடிய நேரத்துல நான் நல்ல திடகாத்திரமானவனா இருக்கணுமே, நான் உயிரோட இருக்கணுமே. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு முதிய பருவத்துலதான் இருக்கிறாரு, கண் தெரியாதவரா இருக்கிறாரு. அப்ப அப்படி இருக்கிற பட்சத்துல அவரு சொல்றாரு, நீங்க தூதரா ஆக்கப்பட்டிருக்கிறீங்க, உங்களுடைய மக்களே உங்களை வெளியேற்றக்கூடிய அந்த நேரம் வரும் பொழுது நான் மட்டும் உயிரோட இருந்தா, திடகாத்திரமானவனா இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா பக்கபலமா நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி வரக்கா பின் நௌஃபல் ரசூலுல்லாஹி
அல்லாஹ் சொல்றாங்க. சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க என்ன வெளியேற்றுவார்களா, என்னுடைய மக்கள் என்னைய வெளியே துரத்துறாங்க. ஏன்னா நம்ம இதற்கு முன்னாடி கடந்த பயான்கள்ல கேட்டோம், அல்லாஹ்வுடைய தூதரா ஆவதற்கு முன்னாடி முஹம்மது என்று சொன்னாலே எல்லா மனிதர்களுக்கும் பிடித்தமானவர் தான். காரணம் அவருடைய நற்பண்புகள். ஒரு காபாவை புனர் நிர்மாணம் செய்யப்படும் போது கூட பல மக்களுக்கு மத்தியில சண்டை வரக்கூடிய நேரத்துல இந்த திசையில இருந்து யார் வராரோ அவரு சொல்லக்கூடிய தீர்ப்பை நம்ம ஏத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து வராங்க. வந்த உடனே ஒட்டுமொத்த மக்களுடைய உள்ளத்திலும் சந்தோஷம். ஏன்னா வந்திருக்கிறவரு அமீனு, நேர்மையாளரு, உண்மையாளரு, இந்த முகம்மது சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினார்கள். அப்ப அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வார்த்தையை வரக்கா பின் நௌஃபல் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப வேதனையாகுது. வேதனையாகி கேட்கிறாங்க வரக்கா பின் நௌஃபல் இடத்துல, அது எப்படிங்க ஏன் மக்கள் என்னுடைய மக்கள் என்ன வெளியேற்றுவார்களா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. கேட்ட உடனே வரக்கா பின் நௌஃபல் சொல்றாங்க, நீங்கள் எதை பெற்று இருக்கிறீர்களோ அதை இதற்கு முன்னாடி எந்த மனிதர்கள் எல்லாம் கொண்டு வந்தார்களோ அவங்க அத்தனை பேரும் மக்களால் தொல்லைப்படுத்தப்பட்டார்கள். அவங்க அத்தனை பேரும் ஊரை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அவர்கள் அனைவரும் பல சோதனைகளை சந்தித்தார்கள். ஆக நீங்களும் இதையெல்லாம் சந்திக்க நேரிடும். ஏன்னா நீங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த மார்க்கம் என்பது, அந்த இறை செய்தி என்பது அப்பேற்பட்டது அப்படின்னு சொல்லி வரக்கா பின் நௌஃபல் சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு அதற்கு அடுத்ததாக அமைகிறத நம்ம பார்க்கணும். அப்ப இதை பொறுத்தவரையும் கதீஜா நாயகி அவர்கள் வரக்கா பின் நௌஃபல் இடத்துல ரசூலுல்லாஹ்வை கூட்டிட்டு போயிட்டு என்ன நடந்தது, இப்ப ரசூலுல்லாஹ் யாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை அறிவதற்காக ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணி இருக்கிறாங்க. அதற்கடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வஹி செய்தி இருக்குதுல, இறை செய்தியை பொறுத்தவரையும் அல்லாஹ் எப்படி இறக்கிறான், எப்படி இந்த வஹிங்கிறது வருது, எப்படி குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது, இப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டங்கள், கேள்விகள் நம்ம இடத்துல இருக்கலாம். அப்ப இந்த விஷயத்துல உங்களுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் வஹி வரும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெளிவுபடுத்திக்கணும். எப்படி தெளிவுபடுத்துறதுன்னா, அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தவரை, வஹியை பொறுத்தவரை எப்படி அல்லாஹ் வஹியை இறக்குவானா, இறை செய்தி இறக்குவானா, முதலாவதாக நேரடியா அல்லாஹ் உள்ளத்துல ஒரு எண்ணத்தை போடுவோம், ஒரு உதிப்பை ஏற்படுத்துவான். அப்படி எண்ணத்தை போட்டு அதன் மூலமாக அல்லாஹ் வஹியை கொடுப்பான். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நேரடியா அல்லாஹ் பேசுவான், ஆனா அல்லாஹ்வை பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய வாய்ஸ் மட்டும் கேட்கும், அல்லாஹ் என்ன சொல்றாங்கிறது கேட்கும், ஆனா அல்லாஹ்வை யாராலும் பார்க்க முடியாது. அப்ப அல்லாஹ் வஹி செய்தியை இப்படியே இறக்கும். மூணாவது பாத்தீங்கன்னா, மலக்குமார்கள் இருக்கிறாங்களே, மலக்குமார்கள் வழியா அல்லாஹ் என்ன செய்வான்னா இறை செய்தியை சொல்லுவான். தன்னுடைய அந்த தூதுத்துவ செய்திகளை நபிமார்களுக்கு மலக்குமார்கள் வழியா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவிச்சு கொடுப்பான். அடுத்தது நாலாவது பாத்தீங்கன்னா, மணியோசை வழியா, இந்த மணி சவுண்ட் இருக்குதுல, சப்தம், அந்த ஒளியினுடைய சப்தத்தின் வழியாக கூட அல்லாஹ் என்ன செய்வான்னா வஹியை அனுப்புவான். அப்படிங்கிறதும் ஆதாரபூர்வமான ஹதீசுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்துதான் கனவின் மூலமாக, நபிமார்களுடைய கனவின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை செய்தியை இறக்குவான். ஆக இந்த 5 வழிகள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான்னா தன்னுடைய தூதர்களிடத்துல பேசுவாங்கிற செய்தியை பல செய்திகள்ல இருந்து ஆதாரமா நம்ம எடுக்க முடியும். எந்த அளவுக்குன்னா, அல்லாஹ்வே திருமறை குர்ஆன்ல 42வது அத்தியாயத்துல 51வது வசனத்துல சொல்றான், மனிதர்களிடம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஹியின் மூலமாகவோ திரைக்கு அப்பால் இருந்தோ அல்லது ஒரு தூதரை அனுப்பியோ இறைவன் பேசுவான் அப்படிங்கிற செய்திய அல்லாஹ்வே 42வது அத்தியாயத்துல 51வது வசனத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த திரைக்கு அப்பால் இருக்குதுல, திரைக்கு அப்பால்ங்கிறத பொறுத்த வரையும் நம்ம நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கோம். மூசா நபியினுடைய வரலாறு, அந்த தாக அத்தியாயம் எடுத்து படிச்சு பார்த்தோம்னா தெரியும். 20வது அத்தியாயம் 10வது வசனத்துல இருந்து அல்லாஹ் என்ன செய்யறான், தொடர்ச்சியா மூசா நபிக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில நடந்த உரையாடலை அல்லாஹ் சொல்லி காட்டும். எந்த அளவுக்குன்னா, மூசா நபி குடும்பத்தோட இருக்கும் பொழுது
எனக்கு தூரத்துல ஒரு நெருப்பு தெரியுது, தீ தெரியுது, நான் போயிட்டு அதுல இருந்து ஒரு பந்தத்தை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மூசா நபி போவாங்க. போன உடனே அந்த இடத்துல இறைவன் பேசக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அத்தியாயத்துல, அந்த 20வது அத்தியாயத்துல தொடர்ச்சியா பேசக்கூடிய நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப அதை பொறுத்தவரை அல்லாஹ் மூசா நபி எப்படி பேசுறான்? திரைக்கு அப்பால இருந்துதான் பேசுறான். நம்ம இந்த வரலாறு கூட அதிகம் கேட்டிருக்கோம். மூசா நபி வந்து அல்லாஹ் இடத்துல கேட்பாரு, அல்லாஹ் நான் உன்னை பார்க்கணுமே, நீ நேர்ல வா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், என்னை நீ காண இயலாது. மீண்டும் அடம் பிடிப்பாரு மூசா நபி. அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்னா, அதோ அந்த மலை இருக்குதுல, அந்த மலையை பாருங்க, அந்த மலை வந்து அதே இடத்துல அப்படியே இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு தென்படுவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். அப்ப அல்லாஹ் லைட்டா தன்னுடைய உருவத்தை காட்டும் பொழுது அந்த வெளிச்சத்தினால் அந்த மலை என்ன ஆகுது, சுக்குநூறா இதாயிடும். ஆனா மூசா நபி அந்த இடத்துல மூர்ச்சையாகி விழுந்துருவாங்க. அப்ப இப்ப மனிதர்களுடைய அந்த இந்த கண்களால இறைவனை பார்க்க முடியாது. மறுமை நாள்லதான் இறைவனை காண முடியும். எந்த ஒரு மனிதருக்குமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தோற்றத்தை உலகத்துல காட்டுனதே கிடையாது. திரைக்கு அப்பால இருந்து பேசியிருக்கிறாங்கிற செய்தி இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே போல அடுத்து இறைவன் எப்படி பேசுவான்னா, மலக்குகளை அனுப்பி பேசுவான். மலக்குகளை பொறுத்தவரையும் அவர்களுடைய உண்மையான தோற்றத்திலையும் அல்லாஹ் அனுப்பி பேசியிருக்கிறான், மனிதர்களுடைய தோற்றத்திலையும் அல்லாஹ் அனுப்பி பேசியிருக்கிறான். இந்த ஹிரா குகையில நம்ம பார்த்தோம், முதல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையான தோற்றத்துலதான் வந்து இறங்குவாங்க. இறங்கி பார்த்து ரசூலுல்லாஹ்விடத்துல ஓதுவீராக சொல்லி கட்டி அணைச்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது உண்மையான தோற்றத்துலதான் வந்து சொல்லுவாங்க. மலக்குமார்களை அல்லாஹ் மனிதனுடைய தோற்றத்திலே அமைச்சிருக்கான். எப்படின்னா, ஆதாரபூர்வமான செய்தி புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் மக்களா நபி தோழர்களுக்கு மத்தியில அல்லாஹ்வுடைய தூதர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு மனிதர் வெள்ளை ஆடை அணிஞ்சிட்டு தலையெல்லாம் நல்லா வாரி சீவிட்டு நேரம் வந்தவர் என்ன செய்யறாருன்னா, ரசூலுல்லாஹ் இப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா வந்து ரசூலுல்லாஹ்வுடைய முட்டுக்காலோட ஒட்டிட்டு அவரும் உட்கார்ந்துக்கிறாரு. உட்கார்ந்துட்டு என்ன பண்றாரு, அஹ்பிர்னி அலல் இஸ்லாம், எனக்கு இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கூட்டத்துல சுத்தி இருக்கக்கூடிய நபி தோழர்லாம் பாக்குறாங்க, யாராரு இத்தனை பேர் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், ஏன் உட்கார்றதுக்கு வேற இடம் இல்லையா, ரசூலுல்லாஹ்வுடைய முட்டுக்கால முட்டிட்டு தான் உட்காரணுமா அப்படிங்கிற மாதிரி எல்லா நபி தோழர்களும் ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்ப அவர் வந்து உட்கார்ந்துட்டு அஹ்பிர்னி அலல் இஸ்லாம், எனக்கு இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கேட்ட உடனே அதற்கு அடுத்து அவர் அந்த மனிதர் என்ன செய்யறாருன்னா, ஒமல் ஈமான் ஒமல் இஹ்சான், ஈமான்னா என்ன, இஹ்சான்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேள்விகளை கேட்கிறாங்க. கேட்டவொடனே ரசூலுல்லாஹ் ஈமான்னா என்ன, இஹ்சான்னா என்ன எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அந்த மனிதர் என்ன செய்யறாருன்னா, சதத்தை சரியா சொல்றீங்க அப்படிங்கிறாங்க. உடனே சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாயிருக்கு. ஏன்னா ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டு ஏதோ இவரு வாத்தியார் மாதிரியும் ரசூலுல்லாஹ் ஸ்டூடெண்ட் மாதிரியும் இவர் என்னமோ கேள்வி கேட்கிறாரு, ரசூலுல்லாஹ் என்னமோ பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை வேற சரியா சொன்னீங்கன்னு வேற சொல்றாரு. ஒருவேளை இவர் பெரிய ஆளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நபி தோழர்கள் எல்லாம் சுத்தி ஆச்சரியமா பாக்குறாங்க. பார்த்துட்டு மேல என்ன செய்யறாங்கன்னா, அந்த மனிதர் ரசூலுல்லாஹ் பார்த்து மத்த மறுமை நாள் கியாமத் நாள் எப்போது வரும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொல்றாங்க, வல் மஸ்ஊல் அன்ஹா பி ஆலம மினஸ் ஸாயில், கேள்வி கேட்கப்படுபவர் கேட்பவரை விட அதிகம் தெரிந்தவர் இல்லையே அப்படிங்கிறாங்க. நீங்க கேட்கிறீங்கன்னா உங்களை விட எனக்கு ஒன்றும் அதிகம் தெரியாது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த மனிதரை பார்த்து சொல்ல உடனே சுத்தி இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு எல்லாம் ஆஹா ரைட்டு, இங்க வந்தவரு ரசூலுல்லாஹ்வை விட பெரிய கைதான் போல அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. இந்த அளவுக்கு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வே இவ்வளவு சிலாகித்து சொல்றாங்களே அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் அவர் இன்னும் சில கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு அந்த மனிதர் கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கு பிற்பாடு அல்லாஹ்வுடைய தூதர் உமரை பார்த்து, உமரே வந்துட்டு போனது யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஆயிடும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அறிந்தவர்கள், அவங்க தான் தெரிஞ்சவங்க, எங்களுக்கு தெரியாது, அவரை பார்த்தா ஏதோ வெளியூர் வாசி மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வந்துட்டு போனவர் வேற யாரும் இல்ல, அவருதான் ஜிப்ரீல் அப்படிங்கிறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
மனிதர் தோற்றத்துல வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் உங்களை பார்த்து சொல்றாங்க, உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்கு தான் வந்தாரு. அவன சபையில இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனிதர் தோற்றத்துல வந்து ஈமான்னா என்ன, இஹ்சான்னா என்ன, கியாமத் நாளுங்கிறது எப்போது நிகழும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாத்தையும் கேட்டு அதன் மூலமா மக்களுக்கு செய்தி போச்சுல்ல, மார்க்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. அப்போ உங்க மார்க்கத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படியே அல்லாஹ் என்ன செய்வான், வஹியை அனுப்புவான், மலக்குமார்கள் மூலமாகவும் அனுப்புவான். அவர்களுடைய நிஜ தோற்றத்திலையும் மலக்குமார்கள் வருவார்கள், மனிதர்களுடைய தோற்றத்திலையும் வந்து இறை செய்தியை சொல்லிட்டு போயிருக்காங்கிற செய்தி இதன் மூலமா நமக்கு தெளிவாகும். அதற்கடுத்து பாத்தீங்கன்னா மணியோசை மூலமா ஒரு நபித்தோழர் கேட்கிறாங்க, ஹாரிஸ் பின் ஹிஷாம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபித்தோழர். அவர் என்ன செய்யறாருன்னா அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை உங்களுக்கு இறை செய்தி வரும், அது எப்படிலாம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இறை செய்தி வந்து பல வகையில வரும். அதுல ஒரு வகை என்னன்னா மணியோசையின் மூலமா அல்லாஹ் இறை செய்தியை கொடுப்பார், இந்த சப்தத்தின் மூலமா கொடுப்பார். அப்ப இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அது ஒரு கோட் லாங்குவேஜ். இன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு தெரியும், கண்ட்ரோல் பிளஸ் எல், சிசி, சி பிளஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லி சில நிரல் மொழிகளை சொல்லுவாங்க. கம்ப்யூட்டருக்குள்ள உள்ளீடு செய்வதற்குன்னு ஒரு சில மொழிகள் இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு ரேடியோவை திரும்பணும்னு வைங்களேன், இத்தனை நம்பர் திரும்பணும்னா இந்த சேனல் வரும். அப்ப எல்லாமே காட்டுல அலைவரிசை ஓடிட்டு இருக்கு. அந்த அலைவரிசையின் மூலம் நம்ம டியூன் பண்ணும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி சேனல் வருதுல, அந்த மாதிரி கூட அல்லாஹ் என்ன செய்வான், சப்தத்தின் மூலமாக மணியோசையின் மூலமாக கூட அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு வகை செய்தியை அருள் இருக்கிறாங்கிற செய்தி இதன் மூலமா நமக்கு தெளிவாக நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரே சொல்றாங்க, சப்தத்தின் மூலமாக கூட எனக்கு இறை செய்தி வருவோம் அப்படிங்கிறாங்க. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த கனவின் மூலமாக இந்த ஹிரா குகையில நடந்த நிகழ்வை பார்க்கிறோம். ஹிரா குகையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி இக்ரா என்று ஓதுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல அந்த நிகழ்வு. அதற்கு முன்னாடியே அல்லாஹ்வுடைய தூதருக்கு கனவின் மூலமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சில விஷயங்களை காட்டுறான். அப்பவே காட்டும் பொழுது ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த ஹிரா குகையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவதற்கு முன்னாடியே அல்லாஹ் என்ன செய்வான்னா கனவின் மூலமாக வழியை கொடுத்தான், இறை செய்தியை கொடுத்தான். அப்படி கொடுத்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் காலையில எழுந்திருப்பாங்க, கனவுல என்னெல்லாம் கண்டார்களோ அதுவெல்லாம் அப்படியே தெளிவாக நடக்கும். அப்ப இதன் மூலமா நமக்கு தெரிய வருது என்ன, ரசூலுல்லாஹ்வுக்கு கனவின் மூலமாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஹி செய்தியை இறக்குவான். அப்ப ஆக மொத்தம் 5 வழிகள்ல அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை செய்தி அருளி இருக்கிறான். மற்ற நபிமார்களுக்கும் மூசா நபிக்கு திரைக்கு அப்பால் இருந்து பேசியிருக்கிறான். இப்படி ஒவ்வொரு நபிக்குமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு வகைகள்ல இறை செய்திகளை அனுப்பி இருக்கிறார். ஆக மொத்தம் இறை செய்திகளை அனுப்புவதாக இருந்தால் இந்த 5 வழிகளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்புவான் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கடுத்ததாக ஹிரா குகையில் போயிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் வரக்கா பின் நௌஃபலை பார்க்கறாங்கல்ல, அவர்களையும் பார்த்து விட்டு திரும்ப வீட்டுக்கு போறாங்க. போனதற்கு அப்புறம் நீண்ட காலமா இறை செய்தியே வரல, கொஞ்ச நாளா எந்த ஒரு செய்தியும் வரலன்னு உடனே ரசூலுல்லாஹ்க்கு ஒரு விதமான ஒரு சந்தேகம் ஏற்படுது. அப்படி இருக்கிற பட்சத்துல அதற்கடுத்து என்ன நடக்குது, எது மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் அவர்கள் சந்திக்கிறார்கள் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம். அப்ப அதற்கடுத்த நிகழ்வாக அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறது, அதற்கடுத்து மக்களிடத்துல செய்யக்கூடிய பிரச்சாரம், முதல்ல குடும்பத்தினிடத்துல செய்யக்கூடிய பிரச்சாரம், இறை செய்தியாக இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக் என்ற அத்தியாயத்தை முதல் 5 வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல்ல இறக்கினார். அதற்கடுத்ததாக எந்த வசனங்களை அருளினான் போன்ற நிகழ்வுகளை வரக்கூடிய தினங்கள்ல பார்ப்போம். வாஹித வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.